இஸ்ரேல் ஈரான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில தற்பொழுது கடுமையான மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வளவு நாட்களாக நாங்கள் கேள்விப்பட்ட செய்திகள் என்னன்னு சொன்னா, ஈரான் ஆனது இஸ்ரேலால தாக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஈரான் வந்து இஸ்ரேலிருந்து அடி வாங்கியிருக்கு என்ற செய்திகளை நாங்க இவ்வளவு நாளா வந்து கேள்விப்பட்ட செய்தியா இருக்கின்றது. தற்பொழுது ஒரு சில நாட்களாக பார்த்தோம்னு சொன்னா, இஸ்ரேல் ஈரானால கடுமையாக தாக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரானிடமிருந்து பலத்த பதிலடிகளை பெற்றிருக்கின்றது. இஸ்ரேல் ஈரானை எதிர்த்து தாக்க முடியாமல் திணறுகின்றது. இப்படியான செய்திகளை வந்து நாங்க இப்ப ஒரு சில நாட்களா வந்து பார்க்க கிடைச்சது. உண்மையாவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில வந்து என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, இந்த பிரச்சனைக்கு நடுவுல அமெரிக்கா என்னென்ன விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டிருக்கு என்பது தொடர்பான விஷயங்களை இந்த வீடியோல வந்து நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பிரச்சனை இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னு சொன்னா, ஈரான் வந்து இஸ்ரேல் மீது 100-200 மிசைல் ஏவுகணைகளை வந்து விட்டுருக்காங்க. அதாவது இஸ்ரேல் மீது ஈரான் 100-200 வரையான ஏவுகணை தாக்குதலை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்ப இஸ்ரேல்ல வந்து ஏற்கனவே எங்களுக்கு அந்த அயன்டோம் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அந்த அயன்டோம் வந்து வான்வழியாக இஸ்ரேலுக்கு யாரு என்ன தாக்குதல் நடத்தினாலும் அதை வந்து முறியடிக்கிற ஒரு டெக்னாலஜி தான் அந்த இஸ்ரேலின் அயன்டோம். இப்ப அந்த அயன்டோம் என்ன செஞ்சிருக்கா, அப்ப ஈரான் வந்து இவ்வளவு ஏவுகணைகளை இவ்வளவு மிசைல வந்து இஸ்ரேலுக்கு அனுப்பி தாக்குதலை மேற்கொள்ளைக்கு இந்த அயன்டோம் வந்து அதை தடுத்திருக்குமேன்னு சொல்லி நான் பார்த்தோம்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த அயன்டோமால இந்த மிசைல்ஸ் இந்த ஏவுகணைகளை வந்து ஈரான் அனுப்பின இந்த ஏவுகணைகளை வந்து தாக்கு பிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நிறைய ஏவுகணைகளை வந்து ஈரான் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த ஏவுகணைகள் எல்லாம் வந்து மிக 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 வேகமாக செல்லக்கூடிய தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணைகளாக இருக்கின்றது. ஈரான் இந்த ஏவுகணை தாக்குதலை வந்து இஸ்ரேல் எதிர்பார்க்கவும் இல்லை. இஸ்ரேல் வந்து அந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்கவும் இல்லைன்னு சொல்லலாம். இப்ப இஸ்ரேல் வந்து இதுக்கு என்ன பதிலடி கொடுக்குற விதமா வந்து என்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முக்கியமான ஒரு ஆள், உலக அரசியலே வந்து முக்கியமான ஒரு ஆள் தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இவர் வந்து இப்ப ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அந்த வீடியோல வந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈரான் மக்கள் மீது இஸ்ரேல் மக்களும் இஸ்ரேல் அரசாங்கமும் நேசமா இருக்கிறாங்க, பாசமா இருக்கிறாங்கன்ற மாதிரி விஷயத்த வந்து சொல்லிருக்காரு. அதாவது இஸ்ரேல் வந்து ஈரான்ட அரசாங்கத்தை மட்டும்தான் எதிர்த்து சண்டை போடுது, ஈரான்ட மக்களை எதிர்த்து சண்டை போடவில்லை. ஈரான்ட மக்களின் நன்மைக்காகவே ஈரான்ட அரசு மேல இஸ்ரேல் ஆனது சண்டை பிடிக்குது என்று சொல்லித்தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து சொல்லியிருக்கிறார். இதுல கூட பார்த்தோம்னு சொன்னா, ஈரான் மக்களை வந்து தன் பக்கம் இழுக்கக்கூடிய மாதிரி தான் அவற்றை பேச்சு வந்து இருந்திருக்குது. அதே நேரத்துல வந்து ஈரான் அரசாங்கத்தை வந்து கடுமையாக எச்சரிச்சிருக்கு. இந்த தாக்குதலுக்கு தாங்க பதிலடி கொடுக்க போவதாகவும் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப இதுக்கு வந்து ஈரான் தரப்புல என்ன பதிலுன்னு சொன்னா, அவங்க வந்து போருக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் எப்படியான தாக்குதல் மேற்கொண்டாலும் அதனை வந்து முறியடிப்பதற்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் எதிர்த்து தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் வந்து ஈரான் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இது ரெண்டு நாட்டுக்கும் இடையில வந்து அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு சொன்னா, ட்ரம்ப் ரெண்டு நாட்டு தலைவர்களையும் வந்து பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு ரெண்டு நாடும் வாங்க வந்து பேச்சுவார்த்தையை கதைச்சு பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இரு நாடுகளும் வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து இரண்டு நாட்டு தலைவர்களையும் வந்து கூப்பிட்டு இருக்கிறார். ஆனா பார்த்தோம்னு சொன்னா, ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தின பிற்பாடு இஸ்ரேல் அமெரிக்காவிடம் முறையிட்டு இருக்குது, அமெரிக்காவின் உதவியை நாடி இருக்குன்னு சொல்ற விஷயம் வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாவே பார்த்தோம்னு சொன்னா, இஸ்ரேல் இல்லாம அமெரிக்கா இல்ல, அமெரிக்கா இல்லாம இஸ்ரேல் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் நெருக்கமான நாடுகள். உண்மையா இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில உண்மையாவே என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நேரடியாகவே ரெண்டு நாடுக்கும் இடையில வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லலாம். உண்மையாவே இஸ்ரேலுக்கும் இந்த பலஸ்தீனியர்களுக்கும் இடையில, அதாவது இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையில தான் பிரச்சனை வந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் யூத மக்கள் வந்து உலகம் முழுக்க பிறந்திருந்த மக்கள் பலஸ்தீனத்துக்குள்ள போறாங்க. உண்மையாகவே பலஸ்தீன மக்கள் தான் உலகம் முழுக்க பிறந்திருந்து பலஸ்தீனத்துக்குள்ள வந்து அந்த யூத மக்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்படி இடம் கொடுக்கப்பட்ட அந்த மக்கள் 1948ஆம் ஆண்டு இஸ்ரேலாக தனி நாடாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அதற்கு பிறகுதான் அங்க பிரச்சனை தொடங்குது. 1948ஆம் ஆண்டு ஒரு போர் ஒன்று நடைபெறுகின்றது. அதுக்கு பிறகு 1967ஆம் ஆண்டு ஒரு போர் ஒன்று நடைபெறுகின்றது.
இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த இஸ்ரேல் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட பிற்பாடு முதலாவதாக அங்கீகரிச்ச நாடு எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாலே அமெரிக்கா தான். இஸ்ரேல முதலாவதாக அங்கீகரிச்ச நாடே அமெரிக்கா தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா அந்த 2 போர்லையும் பலஸ்தீன மக்கள் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள். நிறைய மக்கள் வந்து தங்களுடைய தாய்நாடு, தங்களுடைய சொந்த நிலத்தை விட்டு அகதிகளாக வெளியேறுகிறார்கள். அயல் நாடுகள்ல போய் அகதிகளாக தஞ்சம் அடைஞ்சிருக்கிறார்கள். இப்ப வரைக்கும் நிறைய பலஸ்தீன மக்கள் வந்து தங்களுடைய தாய் சொந்த நிலத்தை விட்டு அயல் நாடுகள்லையும் சொந்த நாடுகள்லையும் அகதிகளாக இருக்கிறார்கள். இப்ப இதான் உண்மையான பிரச்சனை. இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில வந்த பிரச்சனை இதான் ஆரம்பத்துல. இந்த பிரச்சனையில பார்த்தோம்னு சொன்னா அந்த பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக சில குழுக்கள், சில ஆயுதம் தாங்கின குழுக்கள் வந்து செயற்படுகிறார்கள். அதாவது இந்த இஸ்ரேலை எதிர்த்து பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக சில குழுக்கள் வந்து செயற்படுகிறார்கள். அந்த குழுக்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர்கள் தான் இந்த ஈரான். அந்த குழுக்களுக்கு உதவி செஞ்சவர்கள், அந்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சவர்கள் ஈரான். உண்மையா சொல்லணும்னா அதான் நடந்த விஷயம். அப்ப அந்த குழுக்களுக்கு பலஸ்தீனத்துக்கு ஆதரவா வந்திருக்கிற அந்த ஆயுத குழுக்களுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி இஸ்ரேல் ஈரான் மீது தன்னுடைய எதிர்ப்பை வந்து காட்டுறாங்க. இதுல வந்து இஸ்ரேல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அதாவது ஈரானானது அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்களை செய்து, அணு ஆயுதத்தை செய்து, இது வந்து இஸ்ரேல்கிட்ட பாதுகாப்புக்கும் பிரச்சனையான விஷயம், உலகத்தில் இருக்கிற மிச்சம் பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்கிட்ட பாதுகாப்புக்கும் பிரச்சனையான விஷயம். அதனால வந்து இஸ்ரேலை வந்து நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லி ஈரானை வந்து நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் வந்து சொல்றாங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. உண்மையாகவே ஈரான் அணு ஆயுதங்கள் செய்தான்னு சொன்னா அது இன்ன வரைக்கும் கேள்விக்குரியதான் இருக்கு. ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் செய்தான்றது இன்ன வரைக்குமே யாருக்கும் தெரியாது. அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாம் இல்ல. இஸ்ரேல் வந்து சொல்றாங்க ஈரான் ஆனது இந்த யுரேனியம் தொடர்பான நிறைய ஆராய்ச்சிகளை செய்து, அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் வந்து ஈரான்ல இருக்கிற அணு ஆயுதம் தொடர்பான விஞ்ஞானிகள் நிறைய பேரை வந்து கொண்டதாகவும் ஈரான் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்படித்தான் இந்த 2 நாடுக்கும் இடையில வந்து பிரச்சனை போய்கொண்டிருக்குது. பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்து வந்த முக்கியமான ஒரு குழு தான் இந்த ஹமாஸ். இந்த ஹமாஸ் இயக்கத்துக்கு ஈரான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லித்தான் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை மேற்கொள்றாங்க. அக்டோபர் மாசம் 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. அதுல வந்து இன்னும் இந்த பிரச்சனை வந்து பெருசாகுதுன்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் இந்த பிரச்சனை வந்து உக்கிரமாகுது. இதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா 2024ஆம் ஆண்டு ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொள்றாங்க. இந்த தாக்குதல் நடவடிக்கையால இன்னும் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது கோவப்படுறாங்க. இன்னும் ஈரான் மீது இஸ்ரேல் வந்து அதிகப்படியான தாக்குதல் மேற்கொள்றது தயாராகிறாங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த போர் வந்து உக்கிரம் அடைஞ்சிருக்குது. இப்ப இந்த போர் உக்கிரம் அடைஞ்சிருக்கிறதால உலகத்திற்கு மிச்ச நாடுகளுக்கு எல்லாம் என்னென்ன பிரச்சனை பெறும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா எண்ணெய் வளங்களுக்கு விலை உயர்வதற்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த பிரச்சனையில இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த பிரச்சனையில பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா இப்ப வெளியே நின்று கொண்டு பஞ்சாயத்து பண்றாங்க. அமெரிக்கா நேரடியாக உள்ளுக்கு வருமாக இருந்தால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் சொன்னா அமெரிக்கா வந்து ஏற்கனவே ஈரானை வந்து எச்சரிச்சிருக்காங்க. அதாவது ஈரானுக்கு கிட்ட இருக்கிற மிச்ச நாடுகள் இருக்கிற இந்த அமெரிக்காவின்ற தூதரங்கள் மீது ஈரான் ஏதாவது தாக்குதல்கள் நடத்தினாலோ அல்லது இஸ்ரேல்ல யாராவது அமெரிக்கர்கள் ஈரான் தாக்குதலால் கொல்லப்பட்டார்களோ அதுக்கு வந்து அமெரிக்கா பதிலடி கொடுக்கும்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார். ஏற்கனவே இஸ்ரேல் வந்து உண்மையா சொல்லணும்னு சொன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் காசா பலஸ்தீன் இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேல் வந்து அந்த வேலையில வந்து செய்யற ஆக்களா மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த வேலையை வந்து உண்மையாவே செய்விக்கிறார்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவா தான் இருக்குது. அமெரிக்கா தான் இஸ்ரேலை வந்து உண்மையாவே தூண்டி அந்த வேலையில செய்விக்கிற நாடாக இருக்குது. உண்மையாகவே இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லி இதுல வந்து நாங்க இந்த வீடியோ வந்து எந்த விதமான பாரபட்சம் பார்த்தோம் இல்ல ஏதாவது நாட்டை சப்போர்ட் பண்ணி வந்து நாங்க கதைக்கல. உண்மையாவே இந்த உலக அரசியல் வந்து நடைபெறுகின்ற விஷயம் இதுதான். இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் காசா ஈரான் இந்த நாட்டு பிரச்சனைகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த நாட்டு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்கிறது அமெரிக்கா தான். முழுக்க அமெரிக்கா தான் இந்த நாட்டுல வந்து ஏன்னு சொன்னா அவங்க நெச்சாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். அவங்க நெச்சாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையா ஆக்கிவிட முடியும். ஆனா இந்த பிரச்சனையில இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில வந்து தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா பெரிய தாக்குதல்கள் பெரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் இந்த போர் வந்து பெரிய போராக வெடிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கின்றன. இருந்த போதிலும் அமெரிக்கா தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு இந்த போரினை வந்து நடத்தி வருகின்றது. இதுதான் உண்மையான விஷயம். இந்த வீடியோ தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா அதன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.